ஸ்ரீ சக்ரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 31/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி மதியம் 1:59 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 4:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் தை வெள்ளிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே சுமங்கலி பூஜைகள், அதாவது சுமங்கலி பூஜைன்னு சொன்னா அந்த சுமங்கலி பிரார்த்தனை தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம வீட்டிற்கு எந்த ஒரு சுமங்கலி வந்தாலும் அவருக்கு தாம்பூலம் அளித்து நமஸ்கரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதையும் நினைவூட்டுகிறோம். இது போக இந்த நாள் அப்போதியடிகள் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:38 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:05 சந்திர உதயம் என்பது காலை 7:53 சந்திர அஸ்தமனம் என்பது மிகச்சரியாக இரவு 8 மணிக்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:38 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:22 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:14 முதல் மாலை 4:39 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:04 முதல் 9:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு அப்பூதி அடிகள் குரு பூஜைன்னு கொடுத்திருக்கா இல்லையா. இது யார் இந்த அப்பூதி அடிகள் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அப்பூதி அடிகள் என்பவர் ஒரு நாயன்மாரிலே ஒருவராக பார்க்கப்படுகிறார். இவரை ஏன் விசேஷமா சொல்றோம் அப்படின்னு சொன்னா எல்லா நாயன்மார்களுமே பார்த்தோம்னா இறைவனுக்கு தொண்டாற்றியவர்களாக இருப்பார்கள். சிவபெருமானையே நினைத்து தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருந்தவர்கள் தான் நாயன்மார்களாக போற்றப்படுகிறார்கள். ஆனால் இவரை பார்த்தோம்னா இந்த அப்பூதி அடிகளை பார்த்தோம்னா இவர் எப்படி அந்த நாயன்மார் நிலையை எட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் சிவனை வழிபட்டதை விட அந்த சிவனடியார் ஆகிய அந்த திருநாவுக்கரசரையே சதா சர்வகாலமும் வழிபட்டு வந்தவராம். சதா சர்வகாலமும் எப்பொழுதுமே அந்த திருநாவுக்கரசருடைய பெயரையே உச்சரித்து கொண்டே இருப்பாராம். அது போக அந்த ஊரிலே, அதாவது இவர் திங்களூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வசிச்சுட்டு வந்தார். அந்த திங்களூர்ல பார்த்தோம்னா நிறைய பாடசாலைகள், நிறைய தண்ணீர் பந்தல்கள், ஆங்காங்கே தர்ம சத்திரங்கள், அன்ன சத்திரம் போன்றவற்றையெல்லாம் அமைத்து பொது சேவையை செய்து கொண்டிருந்தார். பாடசாலை, வாசகசாலை, நூலகம் போன்றவையெல்லாம் அமைச்சிருந்தார். எல்லா இடத்திலையுமே பார்த்தோம்னா எங்கேயுமே தன்னுடைய பெயரை வைக்காமல் எல்லா இடத்திலையுமே இந்த திருநாவுக்கரசருடைய பெயரையே வைத்திருந்தாராம். வாக்கீசன் அப்படின்னு சொல்லுவா திருநாவுக்கரசரை. அந்த வாக்குக்கு ஈசன் ஆகிய அந்த வாக்கீசன் பாடசாலை, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா வாக்கீச தர்மசத்திரம்ங்கிற மாதிரி திருநாவுக்கரசருடைய பெயரிலேயே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்தாராம். அப்படி ஒரு அபரிவிதமான பக்தியை திருநாவுக்கரசர் மேல் கொண்டிருந்தாராம் இந்த அப்பூதி அடிகள். ஒரு முறை திருநாவுக்கரசர் வந்தார் அந்த ஊருக்கு. இதுல என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை நேரில் பார்த்ததே இல்லை. அவருடைய பெயரை கேள்விப்பட்டு அவர் செய்கின்ற அந்த சிவ தொண்டுகளை மட்டுமே கேள்விப்பட்டு அவருக்கு தாசனாகவே இவர் மாறி போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆக ஒரு முறை திருநாவுக்கரசரே நேரடியாக அந்த ஊருக்கு வர, அந்த ஊர்ல எங்க திரும்பி பார்த்தாலும் அவருடைய பெயரிலேயே நிறைய தர்ம காரியங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இந்த தர்ம காரியங்களை எல்லாம் யார் பண்றா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அப்பூதி அடிகள் வீட்டுக்கே போறார்.
அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கேட்கிறார், ஏன்பா எதுக்குமே உன்னுடைய பெயரை வைக்காம எல்லாத்தையும் யாரோ ஒரு திருநாவுக்கரசர்ங்கிற பெயர்ல நடத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவருக்கு கோபம் வந்துருத்தா அப்பூதியடிகளுக்கு. திருநாவுக்கரசரை போய் யாரோ ஒருத்தன்னு சொல்றீங்களே, நீங்க சிவச்சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறீர்களே, எவ்வளவு பெரிய தொண்டர் தெரியுமா அவர் சிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா பாராட்டி பேசினாராம். அவருடைய திருநாவுக்கரசரை புகழை எல்லாம் அவரிடமே அப்பூதியடிகள் எடுத்து சொல்ல, அப்ப தன்மையோடு மிகவும் பணிவோடு சொன்னாராம் திருநாவுக்கரசர், அடியேன் தான்ப்பா அந்த பாக்கியசாலி அப்படிங்கறத சொன்னாராம். அதை கேட்ட உடனே அவர் குடும்பத்தோடு அவருடைய காலிலே விழுந்து வணங்கி, என்னுடைய இல்லத்திலே நீங்கள் இன்று உணவருந்த வேண்டும் சொல்லி வலுக்கட்டாயமாக அவரை இருக்க வைத்தாராம். திருநாவுக்கரசருக்காக இந்த அப்பூதியடிகளுடைய மனைவி போய் சமைச்சுட்டு இருக்கா. இவர் அப்பூதியடிகள் என்ன பண்ணார், தன்னுடைய பையனை அழைத்து, பையனுக்கு பேர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட எப்படி பேர் வச்சிருப்பார் பார்த்தோம்னா, பெரிய திருநாவுக்கரசர், சின்ன திருநாவுக்கரசர், எல்லாருக்கும் அப்படிதான் பேர் வச்சிருப்பாராம். அந்த பெரிய திருநாவுக்கரசரை கூட்டு நம்முடைய இல்லத்திற்கு வந்து திருநாவுக்கரசரே வந்திருக்கிறார், உணவருந்து வந்து விடுவார், நீ போய் வாழை இலையை வெட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். அந்த பையனும் வாழை இலையை வெட்டி எடுத்துட்டு வர போகும் பொழுது அங்கே ஒரு பாம்பு தீண்டி அந்த பையன் செத்து போயிடுறான். எங்கடா வாழையில அறுக்க போன பையனை காணமேன்னு சொல்லிட்டு அப்பூதியடிகள் தேடிட்டு போக, அங்கே பிள்ளையானவர் இறந்து கிடப்பதை பார்த்து விட்டு, பாம்பு தீண்டி இருக்கு, இறந்து போயிட்டா, இவர் இறந்துட்டாங்கிற செய்தி வந்து திருநாவுக்கரசுக்கு தெரிஞ்சா நம்ம வீட்டுல சாப்பிடாம போயிடுவாரேன்னு சொல்லிட்டு அந்த உடம்பை மறைத்து வைத்து விட்டு தம்பதியர் இருவரும் திருநாவுக்கரசருக்கு பரிமாறுகிறார்கள் உணவினை. அப்போ திருநாவுக்கரசர் கேட்டாலும் உங்க பிள்ளைய கூப்பிடுங்க, உங்க பிள்ளையோட சேர்ந்துதான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிட சொல்லும் பொழுது, வலுயுறுத்தி சொல்லும் பொழுது, அப்பதான் இவங்க சொல்றார், ஐயா அவன் இப்பொழுது உதவ மாட்டான், அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனேயே திருநாவுக்கரசர் பதறி போனாராம். உடனடியாக அந்த குழந்தையை தூக்கி வர சொல்லி இறைவனிடத்திலே தன்னுடைய பாடல்களை எல்லாம் பாடி அந்த குழந்தையினுடைய உடம்பிலே இருந்த விஷங்களை எல்லாம் இறங்கச் செய்து அந்த பிள்ளையை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தார் திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது நம்ம அந்த நாயன்மாரனுடைய கதையின் மூலமாக படிக்கிறோம். இதை எதற்காக சொல்றோம்னு சொன்னா, அடியாரும் ஆண்டவனும் ஒன்றே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் அப்பூதியடிகள். திருநாவுக்கரசர் ஒரு சிவனடியார் தானே, அந்த அடியாருக்கு செய்கின்ற தொண்டானது இந்த ஆண்டவனுக்கே செய்கின்ற தொண்டு. ஆக அடியவர் வேறு ஆண்டவன் வேறு என்று பார்க்காமல் இருவருமே ஒன்றுதான் என்று கருதியதால் இந்த அப்பூதியடிகளும் அந்த நாயன்மாரினுடைய பட்டியலிலே இடம் பிடித்திருக்கிறார். இந்த தை மாதத்திலே வரக்கூடிய இந்த சதய நட்சத்திர நாளன்று அப்பூதியடிகளுடைய குரு பூஜையானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாளிலே நாமும் எல்லா சிவனடியார்களையும் போற்றுவோம். சிவனடியார்களை வணங்குவது, சிவனடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு அந்த ஆண்டவனுக்கே நேரடியாக செய்கின்ற தொண்டு என்பதை புரிந்து கொள்வோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.